வெறும் வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு எப்படி இன்ட்ராடே எடுக்கலாம்னு பார்ப்போம் நிஃப்டியில். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் டூல் செக்ஷனில் தேடினீங்கன்னா தான் கிடைக்கும். இண்டிகேட்டர் செக்ஷனில் போய் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கான வால்யூம் ப்ரொஃபைல் வரைங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் வால்யூம் இந்த ஏரியாவில் தானே இருக்குது. ஓகே, இந்த போஸ்ட் மார்க்கெட்லாம் பார்க்காதீங்க. ஸோ ப்ரீவியஸ் டே, இதுக்கும் ப்ரீவியஸ் டேக்கான ஸ்விங் வரைங்க. இப்போ எனக்கு மோர் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா எல்லா இடத்துலையும். ஸோ அடுத்த ப்ரீவியஸ் டே இப்போ பாருங்க மோர் வால்யூம் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டேஸையும் தேத்த மாதிரி ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டில் பாருங்க எனக்கு இங்கெல்லாம் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் இங்கே பாருங்க மோர் வால்யூம், அதே மாதிரி இங்கே பாருங்க சேம் மோர் வால்யூம். ஓகேங்களா? நான் எய்தர் இங்கே வந்திருந்தா ட்ரேட் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா இங்கே வந்தால் ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு மோர் வால்யூம் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ நான் சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இதை எடுத்துக்கோங்க, டெலிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேலி பேஸ் ரேலி வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நான் எப்படி டிமாண்ட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே வால்யூம் கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு, டிமாண்ட் ஜோன் கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. கரெக்டாக மார்க்கெட் எனக்கு கேப் டவுன் ஓப்பனிங் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஜோனை நான் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ வில் கோ ஃபார் செல் ஒன்லி. ஓகேங்களா? மார்க்கெட் கரெக்டாக கேப் அப் ஓப்பன் இருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ லாங் பொசிஷன் ஓகேர். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கே எப்போ நமக்கு தெரியும். எய்ம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக 1 ஸ்டெப் தான். இது வரைக்கும் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ நம்ம எய்ம் பண்ணுறது, ஏன்னா இங்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சப்ளை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். என்னோட ப்ரீவியஸ் போஸ்ட் செக் பண்ணி பாருங்க, நான் தான் போட்டிருப்பேன், இந்த என்ட்ரி தான் நான் போட்டிருப்பேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 4 டேஸ்க்கு கூட எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் 4 டேஸ்க்கு எடுத்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு வால்யூம் எங்க இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். 25,100. ஓகே, ஸோ எனக்கு இங்கேயும் வால்யூம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே டெஸ்ட் ஆயிடுச்சு, அதான் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதுதான் நியூ ஜோன். வால்யூம் ப்ரொஃபைல் சொல்லும் போது சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூ ஏரியா ஹை லோ வந்து, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்யூம் ஏரியா ஹை எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது கேப் அப் ஓப்பனிங் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் டு சப்போர்ட், அந்த கான்செப்ட் ஐடியா இருக்கா? ஸோ இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. எனக்கு மோர் வால்யூம் இருக்கு. ஸோ டிமாண்ட் ஜோனும் எனக்கு, அதனால ஒண்டி தான் இந்த ட்ரேட் என்ட்ரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா?